Hello friends, welcome to Kanaga Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹெல்தியான டேஸ்டான ஒரு சிக்கன் சூப் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையானது பாத்தீங்க அப்படினா போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் முளைக்கீரை இருக்கு இல்லையா, அந்த தண்டோட சேர்த்து கீரையுமா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு கேரட், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் வெங்காயத்தாள். இதெல்லாம் தான் நமக்கு இப்போதைக்கு தேவையானது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா, ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து அந்த எண்ணெயில போட்டு லைட்டா வந்து 2 பக்கமும் வந்துட்டு வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நல்லாவே அந்த எண்ணெயில பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி எண்ணெயில ஃபர்ஸ்ட் லைட்டா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ 2 பக்கமும் நல்லாவே வந்துட்டு இதாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த சிக்கனை வந்து நம்ம வேக வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து கீரை, அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியாச்சு சின்ன சின்னதாக. அடுத்து நம்ம எடுத்து வச்ச கேரட்டு, அந்த வெங்காயத்தாள், அப்புறம் ஆனியன், இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பொடியாக கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டையும் நல்லா தட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதில் நாம் எடுத்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே இப்போ வதங்கிடுச்சு. நாம் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கீரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது எல்லாமே சேர்ந்து குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்து நமக்கு ஏற்கனவே வெந்தது தான். அடுத்து நம்ம போட்டிருக்க அந்த கேரட்டு, கீரை, வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். எல்லாமே கொஞ்சம் முழுகி இருக்கட்டும். இப்போ இதில் காரத்துக்கு நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மேகி சாஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. அடுத்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பில் இதை ஊற்றினோம்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக நம்ம இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கட்டி இல்லாமல் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ இதை வந்து நம்ம சூப்பில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்து வெந்ததுனால அந்த கீரையும் கேரட்டும் வேகிற அளவுக்கு நீங்கள் அதை கொதிக்க வச்சா போதும். அதாவது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போதும். அதனால் கொதிச்சதுக்கப்புறமா நாம் இப்போ மிக்ஸ் பண்ண அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக உங்களுக்கு திக்னஸ் இருக்கும் சூப்போட அந்த ஃப்ளேவர் அந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு. அடுத்து நாம் வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிக்கும் போது கடைசியாக அதில் அதை ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, நல்ல முளைக்கட்டின பயிர் இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இது உடம்புக்கு. எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஹீட்லேயே நம்ம போட்ட அந்த முளைக்கட்டின பயிரில் வந்துட்டு நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். கொஞ்சமாக நாம் முளைக்கட்டின பயிர், அப்புறம் வந்துட்டு வெங்காயத்தாள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம குக் பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள வெஜிடபிள்ஸு அப்புறம் இந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட சூப் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் கேரட் சேர்த்துருக்கோம், சிக்கன் சேர்த்துருக்கோம், அப்புறம் கீரை சேர்த்துருக்கோம், முளைக்கட்டின பயிர் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது மேலே கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டுக்கிட்டு நாம் இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.